அனைவருக்கும் வணக்கம். கல்யாண முருங்கை, முள்முருங்கை, முருக்க மரம், கல்யாண முருக்கன், முள்முருக்கு என்ற பெயர்களிலும் அழைப்பார்கள். நாட்டுப்புறங்களில் இன்னும் இதற்கு வேறு பல பெயர்களும் உண்டு. இதன் இலை, விதை, பூ, பட்டை என அனைத்துமே மருத்துவ பயன்கள் கொண்டவை. கல்யாண முருங்கையின் இலைகள், விதைகள் மற்றும் மலர்களில் பல வேதிப்பொருட்கள் உள்ளன. வெற்றிலை, மிளகு போன்ற கொடிவகை தாவரங்கள் பயிரிடப்படும் இடங்களில் அவை வளர்வதற்கு ஏதுவாக இது வளர்க்கப்படுகிறது. பெரும்பாலும் குடிக்கால்களில் இந்த மரம் வளர்க்கப்படுகிறது. இதன் முழு தாவரமும் கார சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது. அகன்ற பச்சை நிற இலைகளையும் பளிச்சிடும் சிவப்பு நிற பூக்களையும் கொண்டது. இதன் இலை சிறுநீரை பெருக்குவதோடு மலத்தை இழக்கும். தாய்ப்பாலை பெருக்கும் தன்மை கொண்டது. மாதவிலக்கை தூண்டும். இதன் பூக்கள் கருப்பையை சுத்தமாக்கும். பட்டைகள் கோழையை அகற்றும். காய்ச்சலை நீக்கும் தன்மை கொண்டது. குடல் புழுக்களை கொல்லும். விதைகள் மலமிளக்கும் தன்மை கொண்டது. கன்னிப்பெண்கள் இருக்கும் வீடுகளில் இதை நட வேண்டும் என்பது மரபாக இருந்திருக்கிறது. அதேபோல் பெண்கள் அதிகமாக உள்ள வீடுகளில் இந்த மரத்தை நட்டு அதன் இலையை மாதந்தோறும் சமைத்து கொடுத்து வந்தால் பெண்களுக்கு மாதவிடாய், கருப்பை சார்ந்த எந்தவித உடல் பிரச்சனையும் இல்லாமல் இளமையுடன் அழகான பெண்ணாக உருவெடுத்து நிற்பார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய வலி வேதனைகளில் இருந்து அவர்களை காக்கக்கூடியது இந்த முருங்கை. இந்த மரம் பெரும்பாலும் பெண்களின் உடல் நலனுக்கு நன்மை பயக்கக்கூடியது. மாதவிடாயின் போது வரக்கூடிய வயிற்று வலியை குணமாக்க இதன் 30 மில்லி இலைச்சாற்றை காலையில் வெறும் வயிற்றில் 10 நாட்கள் தொடர்ந்து குடித்து வர வேண்டும். அதேபோல் இலையிலிருந்து ரசம் செய்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் வயிற்று வலி குணமாகும். கருப்பு எள்ளை ஊற வைத்த நீரை எடுத்து அந்த நீரை விட்டு இதன் இலையை அரைத்து காலை மாலை என சாப்பிட்டு வந்தால் தாமதித்த மாதவிடாய் சீராகும். கர்ப்ப காலங்களில் இதன் இலைகளை அரிந்து சிறு பயிருடன் சேர்த்து வேக வைத்து கொடுப்பார்கள். இது கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய சிறுநீர் எரிச்சலை குணமாக்கும். தாராளமாக சிறுநீர் வெளியேற உதவும். இதன் இலைச்சாற்றை தினமும் குடித்து வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களின் குறை நீங்கும். அத்துடன் இந்த இலைச்சாற்றை அருந்துவதால் பொதுவாக நீர்த்தாரையில் ஏற்படும் எரிச்சல் சரியாகும். உடல் இளைக்கும். குழந்தை பேறு வேண்டும் பெண்கள் கல்யாண முருங்கை பூவுடன் 4 மிளகு சேர்த்து அரைத்து வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் பால் சுரக்க வேண்டுமென்றால் இதன் இலையை தேங்காய் எண்ணெய் விட்டு சமைத்து சாப்பிட்டு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். இதன் இலையை நறுக்கி வெங்காயம் போட்டு தேங்காய் நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டு வந்தாலும் பால் சுரக்கும். இலையுடன் கசகசா, உளுந்து, மாதுளம்பழச்சாறு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் ஆண்மை பெருகும். தாம்பத்திய உறவில் ஆர்வம் ஏற்படும். குடல் புழுக்களின் தொல்லையால் சில குழந்தைகள் அவதிப்படுவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் 10 சொட்டு கல்யாண முருங்கை இலைச்சாற்றை சிறிது வெந்நீர், தேன் கலந்து குடிக்க கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். பெரியவர்கள் இதன் 4 டீஸ்பூன் இலைச்சாற்றுடன் தேன் கலந்து குடித்தால் புழுக்கள் வெளியேறும். வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் மோர் குடிக்க வேண்டும். இதன் இலைச்சாற்றுடன் தேங்காய், மஞ்சள் சேர்த்து அரைத்து மேல் பூச்சாக பூசி குளித்து வந்தால் சொறி, சிரங்கு சரியாகும். 60 மில்லி லிட்டர் இலைச்சாற்றுடன் 15 கிராம் உப்பு சேர்த்து காலை வேளையில் குடித்து வந்தால் லேசான வயிற்றுப்போக்கு உண்டாகும். அப்போது வயிற்றுப்பூச்சிகள் வெளியேறும். நெஞ்சில் கட்டியிருக்கும் சளி அகல வேண்டுமென்றால் இலையுடன் அரிசி சேர்த்து அரைத்து தோசை செய்து சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். இதன் இலையுடன் சித்திரத்தை, மிளகு, பச்சரிசி சேர்த்து வடை செய்வார்கள். இதுவும் சளியை அகற்றும் தன்மை கொண்டது. கல்யாண முருங்கையுடன் முருங்கை, மிளகு, பூண்டு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் இரத்த சோகை சரியாகும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.